செய்திச் சுருக்கம். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணியிலிருந்து முப்படையினர் இன்று முதல் நீக்கப்பட்டனர். கொழும்பு பங்குச் சந்தையின் அனைத்து பங்கு விலைச் சுட்டெண் இன்று 209.91 அதிகரித்து புதிய வரலாற்றை பதிவு செய்தது. 2025இல் பழைய கட்டடங்களை புனரமைப்பதற்கு யாழ் மாநகர சபை நடவடிக்கை. மேற்படி திட்டத்திற்கு எங்களது ஒத்துழைப்பும் இருக்கும். வட மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிப்பு. ஆபிரிக்க நத்தைகளால் பேராபத்து. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் எச்சரிக்கை. மக்களை ஏமாற்றாமல் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தல். உலக வங்கியின் அனுசரணையில் பதுளை மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு மின்சார முச்சக்கரவண்டிகள். இதனை வழங்குவதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வினைத்திறன் மற்றும் விரைவான சுகாதார சேவைகளை வழங்க முடியும். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிப்பு. பங்களாதேஷிற்கு செல்லும் மின்சாரத்தை இலங்கைக்கு விற்பனை செய்வதற்கான வழிகளை ஆராயும் அதானி குழுமம். மாஸ்கோவில் வாழ இயலாது. அதனால் எனக்கு விவாகரத்து கொடுத்து லண்டன் செல்ல சிறப்பு அனுமதி தர வேண்டும். சிரியாவிலிருந்து வெளியேறிய முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் மனைவி அஸ்மா அல் ஆசாத் கோரிக்கை. அமெரிக்காவின் ஏஐ தொழில்நுட்பத்துறை ஆலோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்தார் டொனால்ட் ட்ரம்ப். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.